அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிபு சக்கரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்னு ஒரு கவிதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருந்த செடிகள் இரண்டும் காய்ந்து நிற்பதை கண்டான் சிறுவன். ஆசையாய் வாங்கி வந்தான். அவை காய்ந்து சொருகாய் போயிருந்தன. வீட்டில் இருந்த செடிகள் இரண்டும் காய்ந்து நிற்பதை கண்டான் சிறுவன். ஆசையாய் வாங்கி வந்தான். அவை காய்ந்து சொருகாய் போயிருந்தன. கண்ணீர் விட்டான் கருணையோடு, துக்கம் தாங்காமல் துடியாய் துடித்தான். கண்ணீர் விட்டான் கருணையோடு, துக்கம் தாங்காமல் துடியாய் துடித்தான். வீட்டில் வைத்து அழகு பார்த்தான், தண்ணீர் ஊற்றி மகிழ்ந்திருந்தான். வீட்டில் வைத்து அழகு பார்த்தான், தண்ணீர் ஊற்றி மகிழ்ந்திருந்தான். வாங்கி வந்து 10 நாட்கள் தான் ஆயிருக்கும். வாங்கி வராமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் பிழைத்திருக்குமே. வெம்மி வெம்மி அழுதானவன் மடிந்து போன செடியையும் ஏமாந்து போன தன்னையும் எண்ணியே. வெம்மி வெம்மி அழுதானவன் மடிந்து போன செடியையும் ஏமாந்து போன தன்னையும் எண்ணியே. ஒன்றுக்கு காசு கொடுத்தவன் கடைக்காரர் ஏமாறுந்த போது ஏமாற்றி எடுத்து வந்திருந்தான் மற்றொன்றை. ஒன்றுக்கு ஒன்றை திருடியதால் இரண்டும் ஒன்றாய் வீணாய் போனது. உண்மை புரிந்ததும் உள்ளுக்குள் குமுறினான். உண்மை புரிந்ததும் உள்ளுக்குள் குமுறினான். அப்படி ஏமாற்றி வந்ததால் ஏமாந்து போனோமே இப்படி. அப்படி ஏமாற்றி வந்ததால் ஏமாந்து போனோமே இப்படி. தெரியாமல் செய்துவிட்டேன் வருந்தினான். இல்லை இல்லை தெரிந்தும் மறந்து போனேன். தெரியாமல் செய்துவிட்டேன் வருந்தினான். இல்லை இல்லை தெரிந்தும் மறந்து போனேன். களவு செய்தால் ஏமாற்றம் நிச்சயம் நிச்சயமே. களவு செய்தால் ஏமாற்றம் நிச்சயம் நிச்சயமே. ஏமாற்றாதே ஏமாறாதே. நான் உங்கள் பிபி சக்கரேஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.